ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூவாழை புட்டு ரொம்ப ட்ரெண்டிங் ரெசிபிங்க. இது அட்டகாசமான ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்ருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஹை லெவலில் டேஸ்ட் இருந்துச்சுங்க. இதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 1 கப் போல் ரவையை வந்து நல்ல மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது அந்த ரவையும் அந்த நெய்யும் மிக்ஸ் ஆகி நல்லா மணலாக வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் போல் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். அடுத்ததான் முக்கியமான ஸ்டெப் வாழைப்பழம். நான் சின்னதாக இருக்கிறதுனால 3 சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 போதும். இது பூ வாழை எடுத்துக்கலாம். ஏலக்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த வாழைப்பழம் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை கையால் பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ஸ்மாஷை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ் ரெடி. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண வாழை இலையில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது நல்லா ஈவனாக வேகும். ஸோ அதனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இலையை வந்து மடக்கி வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இலை மடக்கு டேஸ்ட்டில் தானே வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து ரவையில் பண்ணுறோம். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எஸ்பெஷலி வாழை இலை பண்ணுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து வீடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அவ்வளோ எம்மியாக இருந்தது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து நீங்கள் வாழை இலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து மடித்து வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. வேறு லெவலில் இருந்து. எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்வீட்டாக அட்டகாசமான டேஸ்ட்டு. இது அப்படியே இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய அருமையான பூவாழை புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. பசங்கள்லாம் வராங்கன்னா நீங்கள் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4:20க்கு சுட சுட டைனிங் டேபிளில் வச்சிடலாம். அவ்வளோ எம்மியாக இருக்கும். அந்த வாழை இலையோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அந்த வாழை இலை இருக்க கூடெல்லாம் பதிஞ்சு இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணுங்க. அப்போ பதமாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ ஒரு எம்மியான ஸ்வீட்டுங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைன்னே சொல்லுவேன். அவ்வளோ அட்டகாசமான பூவாழை புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம ரவையை வச்சு கேசரி இல்லை மற்ற ஸ்வீட்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டக்குன்னு இதை செஞ்சலாம். சர்வ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். அந்த தேங்காயோட மனம், வாழையோட ஃப்ளேவர்லாம் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை திஸ் ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.